ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் எபிசோட் 2ல் ஜீரா ரைஸ் வித் பச்சை பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கூடவே கொஞ்சம் நெய், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நெய் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது கூடவே எல்லா ஹோல் கரம் மசாலாவும் ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டார் நீஸில் வந்து நான் ஃபுல்லாக போட மாட்டேன், அதில் ஒரு 2 பீஸ் மட்டும் பிச்சு போடுவேன். அந்த கரம் மசாலா நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு உங்களுக்கு வாசம் வந்ததுக்கப்புறமாட்டி நிறைய ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு மொத்த காரமே இந்த பச்சை மிளகா தான். ஸோ உங்களோட டேஸ்ட் பட்ஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, அந்த ரைஸ்க்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ரைஸு அண்ட் தண்ணி கலந்து எப்போவும் யூஸ்வலாக சாதம் எப்படி குக் பண்ணுவீங்களோ அப்படி குக் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த ரைஸ் அண்ட் வாட்டர் கலந்த அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால நான் ஆட் பண்ணலை. எப்போவும் போல் ரைஸ் நீங்கள் நார்மலாக பொன்னி அரிசியில் எப்படி சாப்பாடு செய்கிறதுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப வாசமாக சூப்பராக ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். இதில் வந்து எதுவுமே காரம்லாம் அந்தளவு இருக்காது, ஆனால் ஃப்ளேவர் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப சட்டிலான அட் தி சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை எப்போவுமே சாதம் செய்யும்போது நீங்கள் குக்கர்லேயே வச்சுருக்காம அது செஞ்ச உடனே வந்து ஒரு தனியாக ஒரு வெசலுக்கு மாற்றிட்டிங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு வந்து பொலன்னு இருக்கும், அந்த மாதிரி கட்டி ஆகாது. அதுவும் எஸ்பெஷலி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது அப்படி பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு அதை லைட்டாக அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாய்ஸ்சர் கொஞ்சம் வெளியில் போயிட்டு ரைஸ் வந்து நல்லா பொலன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டாணி குருமா செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கல்பாசி, கொஞ்சமாக பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லி, காஞ்ச மல்லி இருக்குங்களா அது போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மிளகும் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 2 சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த வாசனை நல்லா வந்ததுக்கப்புறமே அது தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமே நம்ம ஒரு பேஸ்ட்டாக வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சி போடுறதுனால இதில் நான் ஹோல் கரம் மசாலா எதுவும் போடல. இது கூடவே நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. உங்களுக்கு தக்காளி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அது நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா தக்காளி இது மாதிரி மசிஞ்சு வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறமே இந்த டிஷ்க்கு தேவையான மஞ்சள், காரம் மட்டும் சேர்த்துக்கிறேன். மல்லி பொடி சேர்க்கலை, ஏன்னா நம்ம மல்லி ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் மல்லி சேர்க்கலை. நான் பட்டாணியை வந்து இந்த காஞ்ச பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 10 to 12 விசில்ஸ் விட்டு இந்த மாதிரி மசிகிற அளவுக்கு வேக வச்சுருக்கேன். நல்லா பட்டாணி மசியை வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படியே ஓப்பன் ஃப்ளேம்லேயே ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கோங்க. இடையில இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆட் பண்ணோடனே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருங்க. அது வந்து இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே அந்த ஸ்மெல்லு தான். அதனால் வந்து அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஓப்பன் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சி உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. கொஞ்சம் ரன்னியாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா இந்த ரைஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாகவே பண்ணிக்கிறேன், ட்ரையாக பண்ணலை. ஜீரா ரைஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அது கூட இந்த பட்டாணி மசாலாவை சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் லஞ்ச் டைமில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட கொலீக்ஸோ இல்லை கிளாஸ்மேட்ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, இன்றைக்கி என்ன சாப்பாடு இவ்வளோ வாசமாக இருக்குன்னு. ரைஸ் பாருங்கள், கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு. அந்த கிரேவியுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ appetizing-ஆக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்க கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.